ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லாம் ஸ்டார்டிங்லேயே யோசிப்பீங்க, என்னடா எல்லாத்தையும் தண்ணி வச்சுட்டு தண்ணியை காமிச்சிக்கிட்டு இருக்கேன்னு. வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து அடிக்கடி ஒரு கொஸ்டின் வந்து நம்மள்ட்ட கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுதான் இன்றைக்கி கிளியர் பண்ண போகிறோம். ப்ரோ, நாங்கள் வந்து ஹேண்ட் ஃபீடிங் சிக்கு வச்சுருக்கோம். அதுக்கு வந்து நாங்கள் எப்படி வந்து இறை வந்து நாங்கள் வந்து ஊட்டினாலே செத்து போயிடுதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நானும் அதே மாதிரி தான் நானும் செஞ்சேன். நான் வந்து ஒரு 10 சிக்ஸு ஹேண்ட் ஃபீடிங் சிக்ஸ் எடுக்கணும். ஒரு 5 to 6 சிக்ஸை தான் என்னால் காப்பாற்ற முடியும். இல்லை 4 சிக்ஸை தான் காப்பாற்ற முடியும். 6 சிக்ஸ் வந்து இறந்து போயிடும். இப்போ கூட ரீசெண்டாக முதல்ல ஒரு 4 சிக்ஸ் வந்து எடுத்திருந்தோம் ஹோம்ஒர்க்கில். அதில் 3 சிக்ஸ் வந்து இறந்துட்டு 1 சிக்ஸ் தான் உயிரோடு இருக்குது. அதனால் இந்த தடவை வந்து கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவாக நம்ம அதுக்கு என்னெல்லாம் தேவை எல்லாமே ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஹேண்ட் ஃபீடிங் சிக் வந்து ஒன்று எடுத்திருக்கோம். எப்படி வந்து அதை ஹேண்ட் ஃபீடிங் பண்ணி வளர்ப்போன்னு சொல்லிட்டு நான் வந்து எபிசோட் பை எபிசோடாக போடுறேன். அதாவது 20 days சிக்ஸுக்கு மேலே இல்லை 25 days சிக்ஸுக்கு மேலே இருக்க சிக்ஸ் தான் நம்மளால் எடுத்து ஹேண்ட் ஃபீடிங் பண்ண முடியும். அதனால் அந்த ரேஞ்சில் நீங்கள் வந்து ஹேண்ட் ஃபீடிங் சிக்ஸ் வந்து எடுங்க. ரொம்ப சின்னதாக எடுத்திங்கன்னா நம்ம ஹேண்ட் ஃபீடிங் பண்ண முடியாது. அதனால் நான் வந்து இப்போது 1 by 1 வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து என்னென்னா, அது வந்து ரொம்ப சின்ன சிக்காக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து நிறைய ஃபுட்டு கொடுத்தீங்கன்னா செமிக்காது. குறிப்பிட்ட அளவுக்கு தான் ஃபுட்டு கொடுக்கணும். அதுவும் நான் என்ன ஃபுட்டு கொடுக்கன்னு காமிக்கிறேன். நம்ம ஊற போட்டாச்சு ஆல்ரெடி. நேற்று நைட்டே ஊற போட்டேன். நேற்று நைட்டே ஊற போட்டாச்சு. நம்ம வேறு ஒன்றும் ஊற போடல. கொண்டைக்கடலையும் பாசிப்பயிரும் தான் ஊற போட்டிருக்கோம். பாசிப்பருப்பும் தான். இந்த அளவுக்கு ஊற போட்டால் போதும். நம்ம ஒரு 25 கொண்டைக்கடலை, ஒரு 100-150 பாசிப்பருப்பு ஊற போட்டிருப்பேன். அதுக்கு ஒரு 200-250 பாசிப்பருப்புன்னு வச்சுக்கோங்களேன். அது ஊற போட்டிருப்பேன். பாசிப்பருப்பு கொஞ்சம் ஊற போட்டால் போதும். இவ்வளோண்டு தூரம் ஊற போட்டால் போதும். ஒரு 200-250 பாசிப்பருப்பு ஊற போட்டால் போதும். கொண்டைக்கடலை ஒரு 25 கொண்டைக்கடலை. 25 கொண்டைக்கடலையும் ஊட்டுவோனான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா சில இதில் வந்து லைட்டாக பூச்சி எதாவது கடிச்சிருந்தால் அந்த கொண்டைக்கடலை தூக்கி தூர போட்டு பேலன்ஸ் தான் ஊட்டுவேன். அதனால் நான் 25 போட்டிருக்கேன். மேக்ஸிமம் ஒரு சிக்குக்கு வந்து 10 to 12 கொண்டைக்கடலை இல்லை மேக்ஸிமம் 20 கொண்டைக்கடலையை வந்து ஊட்டலாம். அதை தாண்டி ஊட்டான்டான். நான் வந்து 25 போட்டிருக்கேன். சாப்பிட்றளவுக்கு ஊட்டிட்டு மீதியை நம்ம புறாகி கொடுத்துடலாம். அதுக்கப்புறமா ஒரு கிளாஸ், அதாவது இந்த கிளாஸ் பார்த்துக்கோங்க. இது ஒரு 100 ml பிடிக்கிற கிளாஸ்ன்னு நினைக்கிறேன். 100-150 ml பிடிக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக தெரில. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கிளாஸுக்கு ஒரு கிளாஸ் வெந்நி எடுத்துக்கணும். லைட்டாக வெதுவெதுப்பாக எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இப்படி கையை வச்சு தொட்டு பார்த்திங்கன்னா அது வந்து நல்லா அது லைட்டாக சூடாகவே தான் இருக்கணும். இப்படி கை வச்சு தொட்டு பார்த்திங்கன்னா லேஸ் சூடில் தான் இருக்கும். ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. அதில் இருந்து இந்த 6 ml சிரிஞ்சுக்கு ஒரு 24 ml வந்து 2ஆக பிரிச்சுக்கோங்க. அதில் தண்ணி எடுத்து அந்த 2 இதில் ஒரு இதில் நம்ம வந்து பொரிகடலை மாவு அரைச்சி வச்சுருக்கோம். இது வந்து வெறும் பொரிகடலில் நான் வந்து நிறைய இது போட்டு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அதனால் உங்களுக்கு இந்த கலரில் இருக்குது. பூச்சி இருக்கிற மாதிரி மேலே ஃபுல்லாக தெரியும். ஆனால் பூச்சிலாம் கிடையாது. அதெல்லாம் எல்லாத்தையும் சேர்த்து போட்டு அரைச்சிருக்கேன். அதனால் இது ஒன்று. ரெண்டாவது, இந்த மருந்து கொஞ்சம் பூஸ்டப் ஆகிறதுக்கு. ஏன்னா நம்ம கிரிட்டெல்லாம் கொடுக்க முடியாது. கிரிட்டெல்லாம் அவங்க அதில் அப்பா அம்மா எடுத்து வந்து ஊட்டாக நம்மளால் கொடுக்க முடியாது. அதுக்கு பதிலாக இந்த நல்லா உடம்பு வந்து ஏறுறதுக்கான குரோவிப்ளாக்ஸ் மருந்து நம்ம கொடுக்குறோம். இந்த இதான் நான் இப்போ உங்களுக்கு எல்லாத்தையும் கலக்கி வச்சுட்டு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பொரிகடலையை வந்து நமக்கு நல்லா கலக்கி வச்சு கட்டி விழாத அளவுக்கு அதை ஹீட் வாட்டரில் கட்டி விழாத அளவுக்கு கரைச்சிக்கணும். கரைச்சிட்டு அது பக்கத்தில் அதேமாதிரி 24 ml தண்ணி எடுத்து அதில் 1 ml தான் குரோவிப்ளாக்ஸ் மருந்து வந்து உள்ளே கொடுக்கணும். பார்த்துக்கோங்க, 1 ml தான் எடுத்துருக்கேன். கொடுத்துட்டு உள்ளே கலக்கிற வேண்டியதான். அது கீழே அழுக்காக இருக்குதுன்னு பார்க்காதீங்க. ஏன்னா நம்ம இதில் வந்து எடுத்து கலக்கணும். சிரிஞ்சில் எடுத்து பார்த்தோம். அதுலேருந்து இதில் வந்துட்டு போல். அதான் போயிருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்துக்கோங்க, நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டோம். கொண்டைக்கடலை, பாசிப்பருப்பு இருக்குது. ஹீட் வாட்டரில் ஒரு 1/2 டம்ளர் இருக்குது. அதே ஹீட் வாட்டரில் ஒரு 24 ml எடுத்து அதில் குரோவிப்ளாக்ஸ் மருந்து கலந்துருக்கும். திரும்ப அதே ஹீட் வாட்டர்லேருந்து ஒரு 24 ml வந்து பொரிகடலை மாவு வந்து கலந்துருக்கும். இந்த பொரிகடலை மாவுலேருந்து நான் நிறைய இது வந்து போட்டு அரைச்சிருக்கேன். நிறைய வகையான பருப்புங்களை, நிறைய வகையான மருந்து இதை போட்டு அரைச்சிருக்கேன். அதனால் இப்படி இருக்குது. அதனால் நான் வந்து இப்போ என்ன செஞ்சேன்னா, இது மாதிரி ஒரு வடிகட்டி எடுத்து வடிகட்டிக்கிட்டேன். ஏன்னா வந்து சின்ன சின்ன கட்டி மாதிரி இருந்துச்சுன்னா, சின்ன சின்ன கல் மாதிரி அரையாமல் இருக்கும். அதெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த சிரிஞ்சோட வாய்க்குள்ளே வந்து போகாது. நெல்லுக்குள்ளே போக பார்த்தீங்களா, உள்ளே போய் அடைச்சிக்கிட்டு நிற்க, இது மாதிரி அடைச்சிக்கிட்டு நிற்க ஆரம்பிச்சிடும். நம்மளால் சிக்ஸுக்கு ஊட்டவே முடியாது. அதனால் வடிகட்டி எடுத்துட்டேன். வடிகட்டுறதுக்கு முன்னால் எடுத்தது தான் அந்த சிரிஞ்சில் தான் எனக்கு அழுக்காக இருக்குது. அதில் ஒட்டிக்கிட்டு இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா கீழே வந்து கொஞ்சம் டெபாசிட் ஆகிரும். நம்ம வந்து கொடுக்கும்போது லைட்டாக கலக்கிட்டு கொடுக்க ஆரம்பிக்கணும். இப்போ வாங்க நம்ம சிக்ஸுக்கு கொண்டு போய் எல்லாத்தையும் கொடுப்போம். சிக்ஸ் எப்படி சாப்பிடுதுன்னு பார்ப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நம்ம வந்து வாங்கியிருக்க சிக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம வாங்கியிருக்க சிக்கு. ஆட்டம் காமிச்சுக்கிட்டே இருக்குது.
அவ்வளோதான் பிடிச்சி வச்சிட்டோம். இதுதான் நம்ம வாங்கியிருக்க சிக்கு, கரணை சிக்கு, ஓவரடி கரணை சிக்கு. சூப்பராக இருக்குது. இதுதான் நம்ம இப்போ ஹேண்ட் ஃபீடிங் பண்ண போதும். இதோட பேரண்ட்ஸும் நம்மள்கிட்ட தான் இருக்குது, சிக்ஸும் நமக்கு கொடுத்துட்டாங்க. அதனால் நம்ம இதுக்கு ஊட்டும் போது வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரில, நான் ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொண்டைக்கடலை ஊட்டிக்கிடுவோம் கொஞ்சம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு 5 கொண்டைக்கடலை ஊட்டி இருக்குது. இப்போ லைட்டாக தண்ணி கொடுத்துருவோம். வெறும் தண்ணி கொடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஹீட் வாட்டர்னு எடுத்துகிட்டு வந்தது எல்லாம் ஆறி போச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே லேஸ் சூட்டில் தான் இருக்குது எல்லாமே. ரொம்ப லேஸ் சூடு, ஓரளவு சூட்டில் இருந்துட்டு இருந்தேன். ரொம்ப லேஸ் சூடாகிட்டு இப்போ நம்ம இந்த சிரிஞ்சு 6 ml சிரிஞ்சில் ஒரு 6 ml எடுத்து ஃபஸ்ட்டு அடித்து விடுவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். குடிச்சிட்டு இப்போ வந்து நம்ம மிச்சம் இருக்க கொண்டைக்கடலை எல்லாத்தையும் ஊட்டிட்டு லாஸ்ட்டாக வந்து தண்ணி கொடுப்போம். இப்போ அடுத்த ஒரு 5 கொண்டைக்கடலை வந்து எடுத்துருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். அதை ஊட்டணும் இப்போது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ 5 கொண்டைக்கடலை ஊட்டியாச்சு. அடுத்தால இப்போ திரும்பி கொஞ்சம் தண்ணி கொடுக்கணும். இந்த தடவை வந்து நம்ம வந்து விமரால் கலந்து வச்சுருக்க தண்ணி வந்து கொடுப்போம். இதை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். விமரால் கலந்து வச்சுருக்க தண்ணி தான் நம்ம எடுத்துருக்கு. சிக்ஸுக்கு ஊட்டுறது ஒரே ஒரு கஷ்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ். பெரிய புறாவுக்கு கூட அந்த பிடிச்சதுக்கு கேஜெலாம் வச்சுருக்காங்க, அதெல்லாம் நம்ம வாங்கி கூட பிடிச்சி கொடுத்துர்லாம். சின்ன சிக்ஸுக்கு கொடுக்குறது தான் கஷ்டம். தான் காலுக்குள்ளெல்லாம் வச்சு தான் கொடுக்கணும். இப்போ வந்து நம்ம அடுத்தால ஒரு செட்டு கொடுத்துட்டோம். இப்போ அடுத்தால ஒரு அடுத்த ஒரு 5 கொண்டைக்கடலை ஊட்டிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அஞ்சு எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த 5 ஊட்டிடுவோம். 1 2 3 4 5 5 ஊட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் நல்லா சாப்பிட்டுட்டு நிற்கிது தெம்பா. இப்போ நம்ம அடுத்த அது மாவு வந்து கொடுத்துருவோம். நம்ம பொரிகடலை மாவு கலக்கி வச்சுருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாவு கொடுப்போம். அதையும் நல்லா தண்ணியாக தான் கரைச்சி வச்சுருக்கு, அதையும் கொடுப்போம். இருங்க, கொஞ்சம் வேஸ்ட் பண்ண தான் செய்யும் ஃப்ரெண்ட்ஸ், அது கண்டுக்காதீங்க. அதான் நான் வந்து உங்களை 24 ml வந்து எடுக்க சொன்னேன். ஒரு 20 ml உள்ளே போயிடும், இல்லை ஒரு 15 ml உள்ளே போயிடும். அதுக்கு தான் உங்களை எல்லோரும் 24 ml எடுக்க சொன்னேன் கரெக்டாக. பூரா அது திறந்து விட்டோம், எல்லாம் கீழே இற எடுக்கிறதுக்கு வந்திருக்கானுங்க. இன்னொரு 5 ஊட்டிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். மொத்தம் 20 கொண்டைக்கடலை ஆயிரும். 1 2 3 4 5 ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து ஆஃபீஸ் போகிறீங்க, ஸ்கூல் போகிறீங்கன்னா மட்டும் இந்த கொண்டைக்கடலைலாம் கொடுங்க. இல்லை ப்ரோ நான் வீட்டில் இருந்து தான் பார்த்துக்குருவேன், எனக்கு பிரச்சனை இல்லைனா நீங்கள் வந்து கொண்டைக்கடலை கொடுக்காதீங்க, வெறும் பாசிப்பருப்பை மட்டும் கொடுங்க. பாசிப்பருப்பு, பொரிகடலை இது மாதிரி சீக்கிரமாக வயிற்றில் போய்ட்டு செரிமானம் ஆகிற மாதிரி, அதாவது ஒரு நாளைக்கு உங்களால் 3 தடவை to 4 தடவை வந்து ஃபீட் பண்ண முடியும்னா மட்டும் பொரிகடலை கொடுங்க. இல்லை ப்ரோ என்னால் அப்படி ஃபீட் பண்ண முடியாதுன்னா இது மாதிரி கொண்டைக்கடலை கொடுத்துருங்க. ஏன்னா நீங்கள் ஒரு நாள் கொண்டைக்கடலை கொடுத்தாலே அது வந்து காலையில் கொடுக்குறீங்கன்னா சாயங்காலம் வரையும் தாங்கும்.
அதே 20 கொண்டைக்கடலை நீங்கள் இந்த சிக்குக்கு குடிக்கிங்கன்னா அடுத்த நாள் காலையில் வரையுமே கிடக்கும். வயிற்றில் 2-3 கொண்டைக்கடலை அப்படியே கிடக்கும், செரிமானம் ஆகும். செரிமானம் ஆகும், அது வந்து ரொம்ப நேரம் செரிமானம் ஆகும். அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. இது கொடுத்து தண்ணி அடித்து விட்டோம். ஒரு 5 கொண்டைக்கடலை குடிக்கிங்கன்னா திரும்பி தண்ணி அடிச்சுக்கிட்டே தான் கொடுக்கணும். வெறும் மனையாக கொண்டைக்கடலையை கொடுத்து லாஸ்ட்டெல்லாம் தண்ணி கொடுக்கவே கூடாது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து இதுக்கு வந்து தனியாக ஒரு சின்ன ஸ்விட்சு மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுலேயே நம்ம உள்ளே போட்டுட்டு டக்குன்னு மயிரை அடித்து விடுற மாதிரி இருக்கும். ஆனால் அது வந்து கேப்பை, கம்பு, கேழ்வரகு இது மாதிரியான இதை மட்டும் தான் நம்ம அப்படி அடித்து விட முடியும். பாசிப்பருப்பு, கொண்டைக்கடலையெல்லாம் அது மாதிரி போட்டு அடித்து விட முடியாது. அது ரேட்டு வந்து ஒன்று என்னமோ 5 ரூபாவோ 10 ரூபாவோ வரும். வாங்கி வச்சுட்டோன்னா எத்தனை சிக்கு வேணாலும் நம்ம ஹேண்ட் ஃபீடிங் டக்கு டக்குன்னு அடித்து விடலாம். அதை நான் இன்னும் வாங்கலை, வாங்கிட்டு உங்களுக்கு செக் பண்ணி சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை நீங்கள் யாரும் வச்சுருக்கீங்கன்னா சொல்லுங்கள், அதோட இமேஜ் வந்து நான் வந்து கீழே சைடில் கொடுக்குறேன். இப்போ நம்ம பொரிகளில் தண்ணியை திருப்பி கொடுப்போம். ஆனால் இறையோட தண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் மெயினு. ஏன்னா இறை நீங்கள் கொஞ்சமாக கொடுத்துட்டிங்கன்னா கூட பிரச்சனை இல்லை. இறையை நிறைய கொடுத்துட்டு தண்ணியை கொஞ்சம் கம்மியாக கொடுத்தா தான் பிரச்சனையே. ஏன்னா செரிமானம் ஆகாது. அது வந்து ஓட பார்க்குது, நான் ஓட விடலை. ஏன்னா லூஸாக தான் பிடிச்சிருக்கேன், டைட்டாலாம் பிடிக்கலை, லூஸாக தான் பிடிச்சிருக்கேன். அதனால் லைட்டாக வேணால் அப்படி வெளியே ரிலீஸ் பண்ணலாம் காலை. நம்ம ஓட பார்க்கும் அது டப்புன்னு, அதுக்கு தான். இப்போ திரும்பி நம்ம அதேமாதிரி காலுக்குள்ளே வச்சுட்டு பிடிச்சிக்க வேண்டிதான், பிடிச்சிட்டு கொடுக்க வேண்டிதான். வந்து யாராவது போட்டு விடுவோம் அதில். நீங்கள் கையை கழுவிட்டு இதுமாதிரி கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா உங்கள் கையில் அழுக்கெல்லாம் அது கண்ணில் பட்டுச்சுன்னா கண் ரொம்ப வலிக்கும் அதுக்கு. அதனால் கையை கழுவிட்டே கொடுங்க. நான் மாற்றி தான் தண்ணி கொடுத்து தான் அடிச்சுக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். நான் வந்து இதோட இந்த வீடியோ வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஏன்னா என்னால் கஷ்டப்பட்டு கொடுக்க முடியல. நான் இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிக்குக்கு வந்து ஊட்டி முடிச்சிட்டோம். ஊட்டி முடிச்சதுனால சிக்கு ஈரமானதுனால இப்படி இருக்குது. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, சரியாயிரும். சரி, நேரமாக வீடியோ எடுத்து வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம ஃபுல்லாகவே கொடுத்து முடிச்சிட்டோம். இதுக்காக இந்த சிக்ஸுக்காக நம்ம ஒரு ரிங்கு மட்டும் எடுத்து வச்சுருக்கோம். ரிங்கு போட முடியுதான்னு பார்க்க. நம்ம ஓன் சீல் போட்டுற நாளாக ஆச்சு. நம்மளோட 2 பட்டாக்களுக்கு மட்டும் போட்டிருந்தோம், மற்றதுக்கு எதுவும் போடலை. இல்லை அதுக்கு போடலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் எடுத்து வச்சுருக்கேன். அங்கே ஒரு செட்டு அங்கே அவன் இருக்கான், கொஞ்சம் காய விட்டு போட்டு பார்க்கணுன்னு இருக்கேன் காலுக்குள்ளே போதான்னு. ரிங்கு நம்பர் வந்து 2 நம்மளோட நம்பரு, ஓன் நம்பரு, அப்புறமா வந்து நம்மளோட நேம், யூடியூப் சேனல் நேமு, நம்ம ஊர் போட்டு சீல் போட்டு நம்ம ஒரு சின்ன புறா பிக்சர் போட்டு வச்சுருக்கு. இப்போ பார்த்துட்டு நம்ம வந்து போடணும். அவனுக்கு அவன் கொஞ்ச நேரம் இருக்கட்டும், மேலே கொண்டு போய் விட்டுருவோம் பேரண்ட்ஸ் கூட. அது பேரண்ட்ஸ் வந்து என்ன கலரு எப்படி இருக்கும், என்ன புறா, கர்ணப்புறா நிறைய சொல்லிட்டேன். அது வந்து ஓவர்டியா பரவடியா எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து ஒரு நாள் தனியாக அதுக்கு வீடியோ போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.